இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆம்பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது நீங்கள் பாக்கியவான்கள். ஒருவேளை நீங்கள் நீதி செய்து நியாயத்தின் பக்கம் நின்று அதனால் துன்பத்திற்குள்ளாவீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு அநேக நன்மைகள் வரலாம், ஆசீர்வாதங்கள் வரலாம். அவையெல்லாம் புறம் தள்ளிவிட்டு நீதியின் பக்கம் நிற்கும்பொழுது அநேக இடையூறுகளும் துன்பங்களும் உங்களுக்கு வந்து நேரிடலாம். ஆனாலும் உறுதியோடு நீதியை செய்து நியாயத்தை செய்து அங்கே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாகவும் நீங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கும்போது உங்கள் நீதியையும் நியாயத்தையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை கனப்படுத்துவார். நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு சொந்தமானவர்கள். உங்கள் மூலம் நன்மை உண்டாகும். நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எப்பொழுதும் நமக்கு வரும் சுயநலமாய் யோசிக்காதபடிக்கு, நமக்கு ஒரு நன்மை மற்றும் யோசிக்காதபடிக்கு, நீதியின் பக்கம் எந்த சூழலிலும் நீதியின் பக்கம் நாம் நிற்கும்போது கர்த்தர் அங்கே உன்னை உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.